ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நாம தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி சிம்ம ராசியா இருந்தா சிம்ம ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிம்ம ராசினியர்களுக்கு கிரக நிலை காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட போகுது, என்ன மாதிரியான ஆபத்துகள் காத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசினியர்கள் மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடைங்க. தற்போது ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய கிரக நிலை காரணமாக நிச்சயமா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் எதிர்பார்க்காத வகையில நிறைய திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே சிம்ம ராசினியர்கள் சிக்கலான காரியங்களில் கூட சுமூக முடிவுகளை எட்டக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நேர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது லாபகரமான ஒரு நாட்களாக அமையலாம். பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடி நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். செயல்திறன் மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுபோல வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை நிச்சயமா சிம்ம ராசினியர்களுக்கு உருவாகலாம். தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிறந்த முன்னேற்றங்கள் இருக்கலாம். விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நினைக்காத நேரத்தில் நினைக்க பார்க்காத அளவிற்கு லாபங்கள் உங்களை சேரலாம். வியாபாரிகளுக்கு வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உருவாகலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் நிச்சயமாக உங்க கைக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். இந்த காலகட்டம் அனைத்துமே சிம்ம ராசினியர்களுக்கு பாசிட்டிவான பலனை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை சிம்ம ராசினியர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா படாத அளவிற்கு பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக பார்க்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியாக நிறைய விதமான கஷ்டங்களை நிச்சயமா நீங்க அனுபவித்து வந்திருக்கலாம். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு முடிவாக வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசினியர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை முடங்கி கிடந்த அனைத்து சிம்ம ராசினியர்களும் எழக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக உங்களுக்கு அமையலாம். அதுபோல பயணங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயமா கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் நிச்சயமா உங்களை சேரலாம். நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டு எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டது அப்படின்னு அறிந்து செயல்பட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பண வசதி நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதுபோலவே அவர்களிடம் அன்பு நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை நிச்சயமா உண்டாகலாம். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிம்ம ராசினியர்களுக்கு உருவாகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே அவசரமாக செய்யாமல் இந்த காலகட்டங்களில் யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த மாணவர்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நன்றாக ஆராய்ந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்த பிறகு நீங்க செய்யலாம். எதையுமே அவசரமாக நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கு மூலம் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு நெகட்டிவாக கிடைக்குங்க. பொறுமையை கடைபிடித்து நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கலாம். கல்வியை பற்றிய கவலைகள் மாணவர்களுக்கு புரியுங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அனைத்து வகையிலும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக இறந்து வந்த சுணக்க நிலை உங்களுக்கு வரலாம்.
வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ஒரு வகையில உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அரசியல் துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்க எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகலாம். இந்த காலகட்டம் நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு லாபங்கள் உங்களுக்கு பெருகுங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். பொதுவாகவே சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான பலனும் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசினியர்கள் நீங்க எதிர்பார்க்காத வகையில நிறைய பாசிட்டிவான விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் இந்த காலகட்டங்களில் விலகி செல்லலாம். கடன் பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரலாம். ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் புரியலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது எளிதாக பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அடுத்ததாக சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது கிரகங்களுடைய அடிப்படையில இந்த காலகட்டங்களில் பாதியில் நின்று வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வீட்டிற்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தீங்கன்னா திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம். என்னதான் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சரியாக கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. பிள்ளைகளுடைய கல்வியில சிறந்த முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் சிறந்த முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்யலாம். அடுத்ததாக சிம்ம ராசியில உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம். என கருத்து வேற்றுமை வராமல் தடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க கவனமாக பேசுவதால் உங்க வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை, ஏற்படக்கூடிய சிக்கல்களை நீங்க கண்டிப்பாக தவிர்க்கலாம். வீண் அழைச்சல்கள் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் தகுந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சக மாணவர்களுடன் பழகும் போது நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றவர்களிடம் பேசும்போது மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் நிதானத்தை கடைபிடித்து வார்த்தைகளை விடாமல் அனுசரித்து பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டம் முழுமையாகவே மாணவர்களுக்கும் நிச்சயமாக பாசிட்டிவாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினியர்களுக்கு அதீத நற்பலன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை சிம்ம ராசினியர்கள் மேற்கொள்ளலாம், இந்த தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யும் போது உங்க வாழ்வில் இது என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனுக்கு பார்த்தீங்கன்னா வில்வ அர்ச்சனை செய்து நீங்க வழிபாடு செய்து வரலாம். சிவபெருமானை மனதார மன நிறைவோடு முழு நம்பிக்கையோடு நீங்க வழிபாடு செய்து வரும்பொழுது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் உருவாகும். சிவபெருமானுக்கு உங்களால முடிந்தால் வில்வ இலைகளை வாங்கி மனதார அர்ச்சனை செய்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் கவலைகளையும் கூறி நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இதனால சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுடைய மனதில் நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு தைரியம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அனைத்திற்குமே வெற்றிகள் கிடைக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பரிகாரங்களையும் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் நீங்க செய்து வரும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு இதனால உருவாகும். மறக்காமல் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடுகளை நிச்சயமா சிம்ம ராசினியர்கள் மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்ம ராசினியர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய கிரக நிலை காரணமாக என்ன மாதிரியான அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.